பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 17வது ஸ்லோகம். பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமகः வேத்யம் பவித்ரமோங்காரம் ருக்சாமயஜுரேவ ச. பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமகः வேத்யம் பவித்ரமோங்காரம் ருக்சாமயஜுரேவ ச. இந்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். என்னன்னு கேட்டால், இந்த பெரிய பூ உலகம் இருக்கே, இந்த அண்டதடாகம் 7 14 லோகம் அப்படிலாம் இருக்கே, அது அந்த 7 லோகம், கீழே 7 லோகம், மேலே 7 லோகம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறோமே. அந்த உலகத்திற்கு, இந்த பூ உலகத்துக்கு பிதாகமஸ்ய ஜெகதோ, நான் தாண்டா அப்பா. உங்கள் சில பேர் சொல்கிறோமில்ல, உங்கள் அப்பன்டா நான் அப்படின்னு நம்ம மாத்தில் ஜனப்படி சொல்கிறோம். அது அப்படி இல்லை. அது இந்த ஜீவனுக்கு, இந்த சரீரத்துக்கு இப்போ மட்டும்தான் அப்பா. நம்ம இந்த பெருமாள் சொல்கிற அப்பா என்ன சொல்கிறார், இந்த ஜீவன் அனாதிகாலமாக இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எத்தனை ஜென்மா இதுக்கு முன்னே போச்சோ, இன்னும் எத்தனை ஜென்மா வரப்போகிறதோ. ஆழ்வார் கூட என்ன, திருமங்கை ஆழ்வார் திருப்பதியில் இருக்கிற பெருமாளை, திருவேங்கடவனை பார்த்து சொல்லச்சே, அப்பா இத்தனை ஜென்மா போச்சு, இன்னும் அழுதுண்டே இருக்கேன், என்னை இன்னும் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன சொல்கிறார், என்னை அடைக்கலம் கொள், என்னை நீயே என்னை கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டுக்கிறார். அதே மாதிரி இந்த அப்பா இருக்கார, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தகப்பன் நானே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தாயும் நானே, அப்புறம் தாங்குபவன் தாத்தா அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் என்ன தாங்குபவன் நானே. அப்புறம் பிதாகன், உங்களுக்கு பிதாமகா அப்படின்னு சொன்னால் இத்தனை ஜனங்களுக்கும், இத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிருக்கும் பாட்டனார் நானே. வேத்தியம், வேத்தியம்னு சொன்னால் கற்று உணரத்தக்கவன். யாரை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும், யாரை பற்றி உணர வேண்டும், யாரை நம்ம அனுசரித்து நடக்கணும். ஊ ஷுட் பி அவர் என்ன மாடல், ரோல் மாடல் யார் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் தான் ரோல் மாடல். அவர் எப்படி எதை பற்றியும் பேசாமல், எதை பற்றியும் வெளியில் சொல்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரே ஒரு சுண்டு வரல் அசைவில் இந்த 7 14 லோகங்களும் என்ன பண்ணுறது, நடந்துருக்கு. அப்படி இருக்குச்சே அவன் என்ன சொல்கிறார், வேத்தியம் நானே உணரத்தக்கவன், கற்று உணரத்தக்கவன், பவித்ரம் நானே பரிசுத்தம் அளிப்பவன். எல்லாருக்கும் என்ன பண்ணுறார், என்ன அவருடைய சுத்தம் இருக்க, அந்த சுத்தமாக வைக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஓங்காரம், இந்த ஓங்கார பொருளை எப்படி பேசணும்னு கேட்டால், அடியனுடைய ஆச்சாரியன் இதை 3 மணி நேரம் சொல்லி ஆகும். அந்த அகார உகாரம் அகாரம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்னெல்லாம் பொருள், எது பெருமாள், எது தாயார், எது ஜீவன் அப்படின்னு. அகார உகாரம் அகாரம்னு, அதாவது அமலநாதி பிரானில் முதல் ஸ்ரீரங்கத்தை பெருமாளை பார்த்து பாடச்சே முதல் 3 பாசுரத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லியாகும். அது இன்றைக்கி கேட்டால் இப்போ கூட அதுக்கு அதிலேயே கேட்டுன்னு இருக்கு. அதுபோல் இருக்கும். அந்த பிரணவத்துக்கு தான் எப்படி அதற்குள் இருக்கிறேன், தன்னுடைய ஒலியும் அதனுடைய ஒளியும் எப்படி என்ன இருக்க, தன்னுடைய ஒளி அந்த பிரணவத்தில் இருக்கிற ஓங்காரம் இருக்கிற அந்த சப்தம் இருக்கே, அதுவும் அந்த இசையில் சொல்லும்போது அந்த சங்கீதத்துக்கு அதுவும் காந்தர்வ வேதம் அப்படின்னா அதில் இருக்கிற பிரணவம் இருக்கே அந்த ஓங்காரம், அதுவே பெருமாள் அதுக்குள்ளே இருக்கார். அதனால தான் சங்கீதம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. சில நேரத்தில் சில விதமான நோட்ஸ் எல்லாம் அந்த ஸ்வரஸ்தானத்தெல்லாம் பிடிபடுத்தா அது எப்படி நம்மளோட உடம்பில் எல்லா நாடிகளுக்கும் அது சென்று சேருறது, நம்மளோட டோப்பமைன் லெவலை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக கூட அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், உறுதிப்படுத்த முடியும். அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், ஓங்காரம், ஓங்காரம் என்ற பொருளுக்கு பொருளும் நான் தான், ஓங்காரமே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ருக் சாம யஜுஹா, அவ்வாறே 4 விதமான வேதங்கள் இருக்கே, ருக்கு சாம யஜுர், அந்த வேதங்களும் அதனுடைய பொருள்களும் நானே, அகமேவ ருக் சாம யஜுரேவச்ச யஜுஷ்ச அப்படின்னு சொல்கிறார். அதனால் 4 வேதங்களும் அதற்கு சிகரமாக இருக்கக்கூடிய பிரணவமும், அந்த பிரணவத்தில் இருக்கிற எல்லா விதமான அதை கற்று உணரத்தக்கவனும்,
ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்றத பெருமாள் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், ஏகத்வேன பிரதக்த்வேன அப்படின்னா. அந்த பிரதக்த்வேன அப்படின்னும் பொழுது விஸ்வரூபியான பகவானுக்கு சூரியன், சந்திரன், அப்புறம் என்ன இருக்குது, அக்னி, வருணன், வாயு அப்படிலாம் அவள்லாம் ஒரு பார்ட் ஆஃப் பெருமாள், பெருமாளோட ஒரு அங்கங்கள் அப்படின்னா. சில பேர் இருக்கா, சில சம்பிரதாயத்தில் சூரியனை கொண்டாடுறா, சில பேர் வருணனை கொண்டாடுவா. அப்படின்னு சொன்னால் அக்னி, வருணன், வாயு இவாளெல்லாம் வேறு வேறு நியமத்தோடு ஆராதித்தா கூட அந்த ஆராதனமும் அந்த புண்ணியமான சேவையும் என்ன பெருமாளையே சென்றடையும். இப்போது நம்ம பெரியவாள்லாம் நம்ம பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி தருவா, எங்கே மழை பெஞ்சாலும் அது சமுத்திரத்தில் தான் போய் சேரும், எந்த பெருமாளை போய் சேர்த்தாலும் அது ஸ்ரீமன் நாராயணனே போய் சேரும்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா இல்லையா. நம்ம பசங்களுக்கெல்லாம் தினப்படியில் சொல்லி கொடுக்குறோம். அது எதுக்கு, இந்த கருத்தை குழந்தைகளோட மனசில் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அது சொல்லுவா. சர்வதேவ நமஸ்கிருத்தியம் அப்படின்றதுனால அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது இதே பொருள் தான் விளங்கும். அதுக்கு கீதையை படிக்கணும்னு இல்லை, சாதாரணமாக நம்மாத்து பசங்களை வாசத்திண்ணையில் உட்காந்து வச்சு ஒரு சாயங்கால பொழுதில் சில குட்டி குட்டி ஸ்லோகமெல்லாம் சொல்லித்தரமே, அந்த நேரத்திலே இதை சொல்லி கொடுத்தா என்ன அதுவே அவளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதில் இன்னொரு உதாரணம் கூட ஒன்று அந்த ஸ்லோகத்தில், எங்கே எந்த உலகத்தில் எந்த மழையில் எந்த மலையில் மழை பெஞ்சாலும் அந்த எல்லா மலையில் பெய்கிற ஜலமும் என்ன பண்ணும், அப்படியே பெருக்கெடுத்து ஓடி ஆறா மாதிரி சமுதிரத்தில் கலக்கிற மாதிரி நீ எங்கே பூஜனை பண்ணாலும், எங்கே பெருமாளை அர்ச்சனை பண்ணி நமஸ்கரித்தாலும் அந்த நமஸ்காரங்கள் அந்த பூஜனைகள் அனைத்தும் என்ன பண்ணுவோம், பெருமாளையே சென்றடையும், ஸ்ரீமன் நாராயணனே சென்றடையும் அப்படின்ற கருத்தை தான் அது உறுதிப்படுத்த சொல்கிறது. அதே தான் இந்த பெருமாள் சொல்கிற இந்த கருத்தை தான் நம்ம சின்ன லூசிட் ஃபார்மேட்டில் நம்ம ஆற்று பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கு விரைவாக வரப்போகிற ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.